கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 107:20 இப்படியாய் சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்திலே வந்திருக்கிறது. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் ஒரு விதமான சுகத்திற்காக, பலத்திற்காக கவனிங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரீரத்தில் ஏற்படுகிற பலவீனத்திற்கு மாத்திரம் அவர் பரிகாரி அல்ல. நம்முடைய எல்லா பாவத்திற்கும், எல்லா ரோகத்திற்கும், எல்லா விதமான சாபத்திற்கும் அவரே பரிகாரி, அவரே பரம வைத்தியர். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. இந்த காலவேளையிலும் இந்த தேவனுடைய வசனம் உங்களிடத்திலே வந்திருக்கிறது என்றால், இந்த காலவேளை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த வசனத்தை உங்களிடத்திலே பரலோகத்தின் தேவன் அனுப்பி உங்களை அவர் குணமாக்குகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. வசனத்தை அனுப்பினா நான் குணமாவனா? கவனிங்க தேவ பிள்ளைகளே, அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தான் நான் பார்க்கிற இந்த வானம் பூமி எல்லாமே தம்முடைய வார்த்தையினாலே அந்த சராசரங்களை உருவாக்கினவர். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பலவீனங்கள், குறைவுகள், எல்லா விதமான சாபத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் விளக்குவதற்கு இந்த தேவனுடைய வார்த்தை ஒன்று. ஆமென். நிச்சயமாகவே இந்த காலைவேளை இந்த காணொளி பார்க்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசியுங்கள். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் என்னை குணமாக்கும். ஆமென். என்ன பலவீனமோ, எந்த சோர்வுகளோ, எந்த விதமான டாக்டர்கள் கைவிடப்பட்ட எந்த விதமான வியாதிகள், எந்த நெருக்கங்கள், எந்த பலவீனங்கள், எல்லா விதமான சாபத்திற்கும் இயேசு ஒருவரே வழி, அவரே பரிகாரம். ஆமென். அப்ப இந்த காலவேளை கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிங்க. அவருடைய வசனம் என்னிடத்தில் வந்திருக்கிறது, நான் இன்றைக்கே குணமாகிறேன். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இந்த காலவேளை இந்த வசனத்தை உண்மையாய் விசுவாசத்தோடு நீங்கள் கேட்பீர்களானால், இன்றைக்கே தேவனுடைய வார்த்தை உங்களை குணமாக்குகிறது, உங்களை விடுதலையாக்குகிறது, அழிவுக்கு உங்களை தப்புவிக்கிறது. ஆமென். தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். தேவனுடைய வார்த்தை விசுவாசிங்கள். கர்த்தர் உங்களை அவருடைய வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குகிறார். கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். கர்த்தருக்குள் பலப்படுவோம். God bless you. ஆமென்.